ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி திணை பொங்கல். ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் திணை எடுத்திருக்கேன். இதை 4லேருந்து 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை ஊற வைக்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் திணைக்கு நம்ம 3லேருந்து 3.5 கப் வரைக்கும் தண்ணி வச்சுக்கிடலாம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சு அப்படின்னா தான் பொங்கலுமே நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு துண்டு இஞ்சை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையுமே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பொங்கலில் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான நல்லா சூப்பரான திணை பொங்கல் ரெடி. கூடவே நல்லா தேங்காய் சட்னி கட்டி சட்னியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.